பிரைஸ் த லார்ட். நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நம்ம ஸ்கிராச், அதாவது ஸ்டார்ட்ல இருந்து ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் சில சமயம் இருக்காது. கர்த்தர் நமக்கு முன்பதாகவே யாரையாவது பயன்படுத்தி நமக்கு ஒரு பேஸ் அந்த காரியத்துல கொடுத்திருப்பார். நம்ம அதன் மேல எப்படி கட்டுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 3:10 சொல்லுது, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பசாலியாய் அஸ்திபாரம் நான் போட்டேன், ஆனா வேறு ஒருவன் என்ன பண்றான், அது மேல கட்டுறான். ஸோ நம்ம வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான். சில காரியங்கள் நமக்கு முன்பதாகவே யாராவது ஆரம்பிச்சிருப்பாங்க, நம்ம அதன் மேல அதை கட்ட வேண்டியதா இருக்கும். ஸோ எப்படி நம்ம இதை கட்ட போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம 2 கேரக்டர் பார்க்கலாம். எப்படி ஒரு நல்ல ஒரு அஸ்திபாரம் பெற்றது பின்பதாக ஒருத்தர் எப்படி அழகாக கட்டினாரு, இன்னொருத்தர் அதை எப்படி பாலாக்குனாரு அப்படின்னு பார்க்க போறோம். 1 ராஜாக்கள் 5:3 பார்க்கிறோம், தாவீதுக்கு அநேக எதிரிங்க இருந்தாங்க, அநேக சண்டை, அவர் வாழ்க்கை முழுசு சண்டை போட்டே இருந்தார். ஆனா 1 ராஜாக்கள் 5:4 பார்க்கிறோம், சாலமோனுக்கு எதிரியே இல்லை. தாவீது ஒரு அழகான ஒரு பேஸ் அமைச்சு கொடுத்தாரு சாலமோனுக்கு, ராஜ்யபாரத்துக்கு. அவருக்கு எதிரியே இல்லாம சாலமன் என்ன பண்ணாரு, தன் ராஜ்யபாரத்தை ஆரம்பிச்சார். ஆனா 1 ராஜாக்கள் 11:6 பார்க்கிறோம், தன் தகப்பின் வழியில செல்லாம சாலமன் என்ன பண்ணானா, கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்ணா, பொல்லாங்கை செய்தான். ஆனா அதே சமயம் உபாகமம் 34:9 பார்க்கிறோம், மோசே யோசுவாவுக்கு அழகான ஒரு பேஸ் அமைச்சு கொடுக்கிறாரு. ஆனா யோசுவா அதை வீணடிக்காம, யோசுவா 24:31 சொல்லுது, தன் மரணம் வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணாரு, யோசுவா கர்த்தருக்கு நேரா நடத்துறாரு. சோ நம்ம கிடைக்கப்பட்ட பேஸை ஞானமா நம்ம பயன்படுத்தணும். God bless you.